SBO கம்பெனி இஸ் பெட்டர் தென் அதர் ஆன்லைன் ஜாப் ஒர்க். உங்களுக்கு ஆன்லைன் ஜாப் பண்ண விருப்பம் இருந்தால் SBOடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நேரம் மற்றும் கர்மாவின் நினைவு மனிதனின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்தாலும் வெகுமதி அளிக்காமல் விடுவதில்லை. மனதிற்குள் வாள்களை மறைத்து கொண்டு வார்த்தைகளில் பூ பூசும் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஜாக்கிரதை. எலிகளை எதிர்கொண்டாலும் யானை தன் வழியில் நிற்கிறது, அதுதான் அதன் கருணையே தவிர பலவீனம் அல்ல. மேலும் யார் சிறந்தவர்கள் என்று அண்ணா கவலைப்படுவதில்லை, அது அவர்களின் பெருந்தன்மை, திறமையின்மை அல்ல. உங்கள் மனதை பேசும் முன் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நாம் பேசிய வார்த்தைகள் நமக்கு நினைவில் இருக்காது, ஆனால் அதை கேட்டவர் எப்பொழுதும் நினைவில் இருப்பார். காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. உன்னை அழ வைத்தவர்களுக்கு அழுவதற்கு நேரம் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இரு. மதிப்பிற்கு ஏற்ப மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், ஆனால் பணத்திற்காக அல்ல. மறந்துவிட்டார்கள், அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்று வருத்தப்பட்டு உட்கார்ந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் நம்மிடம் அவரவர் தேவைக்கேற்ப நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொறாமை, பெருமை இது ஒரு மனநோய். அதில் தொற்றியவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள், மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டார்கள். பொய்யவர்கள் 1,000,000 சொல்கிறார்கள், ஏனென்றால் உண்மையை சொல்பவர்கள் அதையே திரும்ப திரும்ப சொல்ல 1,000,000 கதைகள் தயாராக உள்ளன, ஏனென்றால் உண்மை ஒன்றுதான். கெட்ட குணம் கொண்டவர்கள் என்று தெரிந்தால் சொந்தமாக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, ஒதுக்கி வையுங்கள். ஏனெனில் நம் தோட்டத்தில் விளையும் மிளகாயாக இருந்தாலும் கண்ணில் பட்டால் நெருப்பை உண்டாக்கும், ஆனால் குளிர்ச்சியை தராது. அதிர்ஷ்டசாலியாக இருப்பது உங்களை பெருமைப்படுத்துகிறது. புத்திசாலித்தனத்தால் பெறப்படுவது மகிழ்ச்சியை தரும். கஷ்டப்பட்டு சம்பாதித்தது மனநிறைவை தரும். உடம்பில் வலிமை இருந்தால் 10 பேரை வெல்லலாம். இதயத்தில் கருணை இருந்தால் 1000 பேர் இதயத்தில் இடம் பிடிக்கலாம். அதிக சர்க்கரை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மற்றும் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள், ஏனெனில் மக்களின் வார்த்தைகள் இனிமையாக இருக்கும், உயிருக்கு கேடு. மாறி மாறி வருடங்கள் கடந்தாலும் காலம் எப்பொழுதும் கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம். உங்கள் வாழ்க்கையில் யாரும் நிரந்தரமில்லை என்பதுதான் வாழ்க்கை. நம்மை மதிக்காதவர்கள், பொறாமைப்படுபவர்கள், நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள், நம்மை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களிடம் வர வேண்டாம். ஒரு நல்லவருக்காக காத்திருக்கும் நேரம், ஒரு நல்ல செயலுக்கு செலவிடும் பணம் ஒருபோதும் வீணாகாது. நீங்கள் எந்த ஒரு நல்ல வேலையை செய்தாலும் அதன் பலன் வாழ்வின் ஒரு கட்டத்தில் நிச்சயம் உங்களை தேடி வரும். சில பந்தங்கள் அப்படித்தான். நாம் எவ்வளவு அன்பை பகிர்ந்து கொண்டாலும் அவர்களின் பார்வையில் நாம் எப்பொழுதும் அந்நியர்களே. கேள்விக்குரல் இல்லை என்றால் எல்லோரும் நம்மை ஆள்வார்கள். பெருமையுடன் பேசுவது, கிண்டலாக பேசுவது தவறில்லையா? அது நம் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டினராக இருந்தாலும் சரி, அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கவலைப்படவிட்டால் நம்மிடம் இருக்கும் பொருள்கள் சரியாக இருக்காது. மக்கள் அப்படித்தான். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்பட்டால் இன்னும் வளரும். அமைதியாக இருந்தால் கொஞ்சம் குறையும். நீங்கள் பொறுமையாக காத்திருந்தால் அவை மறைந்துவிடும். ஈஸ்வரனை நம்பி எதிர்கொண்டால் அது மகிழ்ச்சியாக மாறும். ஒரு பச்சோந்தி ஆபத்தில் மட்டுமே நிறங்களை மாற்றுகிறது. மனிதர்கள் தேவைக்கு ஏற்ப நிறங்களை மாற்றுகிறார்கள். சுயநல நட்பு இல்லை, நிபந்தனைக்கு உட்பட்ட காதல் இல்லை, தவறான வார்த்தைகள் இல்லை, பிரதிபலன் எதிர்பார்க்கும் உதவி இல்லை. சிலருடன் நெருக்கமாக இருந்து சோர்வடைவதை விட அவர்களிடமிருந்து ஒதுங்கி நினைவாக இருங்கள். கைத்தட்டி பாராட்டியவர்களை மறக்கலாம், ஆனால் நமக்கு உதவியவர்களை, வளர்ச்சி பந்தயத்தில் வழி நடத்தியவர்களையும் மறந்து விடாதீர்கள். நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவரின் கதையில் நாம் கெட்டவர்கள். எனவே பிறரை மகிழ்விப்பது போல் நடிப்பதை விட நாம் இஷ்டம் போல் வாழ்வது நல்லது. என் நடத்தை உங்களுக்கு தவறாக தோன்றலாம், ஆனால் என் இடத்தில் உங்களை கற்பனை செய்து பாருங்கள். நான் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நிம்மதியாக வாழ விரும்புபவர்கள் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். பயனற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உங்களுக்கு பிடிக்காதவர்களை பற்றி பேசாதீர்கள். உங்களுக்கு பிடிக்காதவர்களை பற்றி சிந்திக்காதீர்கள். நம்மை மோசமாக உணர வைக்கும் நபர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அப்பொழுதுதான் நிம்மதியாக வாழ்வோம். நீங்கள் வீழ்ந்து தோற்றீர்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்த இடத்தில் எழுந்து நின்று வெல்வதே உங்கள் உண்மையான வெற்றி. உலகில் வலிமையானது இரும்பு, அது அனைத்தையும் வெட்டுகிறது.
இரும்பை விட நெருப்பு வலிமையானது, இரும்பை உருக்கும். நெருப்பை விட வலிமையானது நீர், அது நெருப்பை அணைக்கும். தண்ணீரை விட வலிமையானது மனிதன் தண்ணீர் குடிப்பது. மனிதனை விட வலிமையானது மரணம், அது உயிரை பறிக்கும். கல்வி கற்றுத்தரும் பாடங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. எப்படி வாழக்கூடாது என்பதை வாழ்க்கை கற்றுத்தரும் குணங்கள் கற்றுக் கொடுக்கிறது. விட்டுவிட்டால் நழுவி போகும் எத்தனையோ விஷயங்கள் பிடித்து கொண்டால் இன்னும் பல விஷயங்கள் நம்மோடு தங்கிவிடுகின்றன. அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பந்தங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. நாம் பார்க்க முடியாவிட்டாலும் காற்று நமக்கு உயிர் கொடுக்கிறது. மேலும் நாம் செய்யும் நற்செயல்கள் 10 பேருக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நாம் செய்யும் உதவி ஒருவருக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது ஒருவரின் வாழ்வில் மகிழ்ச்சியை தந்தாலும் போதும். பலனை எதிர்பார்த்து ஓடாமல் தொடர்ந்து உழைத்தால் பலன் தானே வரும். வாழ்க்கையில் பல உறவுகள் நாம் விரும்பவில்லை. சில உறவுகளுக்கு உயிர் இருந்தால் போதும். வாழ்க்கை இல்லாத பல உறவுகள் இருந்தால் போதும். மழை எங்கிருந்து வருகிறது என்று குழந்தை கேட்கும் போதெல்லாம் கடவுள் அதை தவிர மழை பெய்ய செய்கிறார். ஒரு செடியை நட்டால் ஒரு சொட்டு மழை கிடைக்கும் என்று வைத்துக்கொள்வோம். நம் கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்பவர்கள் குறைவே. அதை குறைவாக பார்க்கிறார்கள். தவறு நம் மீது இருந்தால் நம்மை மீறிய வழக்கறிஞர் இல்லை. தவறு மற்றவர்களிடம் இருந்தால் நம்மை மீறி நீதிபதி இல்லை. தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை. தவறு செய்யாததற்கு மட்டுமே பயப்படுகிறார்கள். புரியாத வயதில் ஆனந்தம் தருகிறது. அனைத்தும் புரியும் வயதில் கண்ணீரை வரவைக்கிறது. இதுதான் வாழ்க்கை. அலைகள் வரும்போது தலை குனிந்தால் உயிர் நிற்கும். சண்டை வரும்போது ஒரு அடி பின்வாங்கினால் பந்தம் நிற்கும். பின்வாங்குவது உங்களை ஒரு கணம் இழக்க செய்யும். நம் வாழ்வில் இன்னொரு நாள் பெரிய சாதனைகள் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. யாரையும் காயப்படுத்தாமல் நாட்டை உயர்த்த முடியவில்லை. நம் வேலையை செய்து மகிழ்ச்சியாக வாழ்வோம். துன்பங்களும் பதட்டங்களும் பறவைகள் போன்றது. உங்கள் மனதை மரத்தின் மீது அமர்வதை தடுக்க முடியாது. ஆனால் கூடு கட்டுவதை உங்களால் நிச்சயமாக தடுக்க முடியும். எந்த ஒரு பிணைப்பும் சுதந்திரத்தைப் போலவே பொறுப்பையும் ஏற்கும் திறன் மூலம் பலப்படுத்தப்படுகிறது. மனநிறைவு என்பது தனக்கு விருப்பமானதை துரத்துவது அல்ல, இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது. நன்மை, அன்பு, நம்பிக்கை, தூய நட்பு, பாசம் போன்றவற்றை நாம் பிறரிடம் எதிர்பார்க்கும் முன் நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வென்று காட்டுங்கள். உங்களுக்காக அல்ல, உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்காக அல்ல, உன்னை நம்புபவர்களுக்காக மட்டும். அரிசி இல்லாதது வறுமை அல்ல, குடும்ப பாசம் இல்லாமல் இருப்பதே உண்மையான வறுமை. நமது பலத்தை விட பொறுமை பெரும்பாலும் சிறந்த பலனை தருகிறது. நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தால் நீங்கள் ஆதரிக்கப்பட மாட்டீர்கள். உலகம் இருண்டால் உன்னுடன் வரமாட்டாய். நிழல் நழுவினால் நீங்கள் அடைய முடியாது. எனவே உங்களை நம்பி முன்னேறுங்கள். வாழ்க்கையில் எப்பொழுது கடைசி, எந்த விளையாட்டு கடைசி, எந்த வார்த்தை கடைசி என்று சொல்ல முடியாது. எனவே முடிந்தவரை வாழ்த்துக்களை தொடருங்கள். முடிந்தால் சந்திப்பதை தொடங்குங்கள். பிறப்பால் யாரும் பெரியவர்களாக இல்லை. நமது நடத்தை தான் நம்மை பெரியவர்களாக ஆக்குகிறது. தாமரைக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் ஒரு துளி கூட நிற்காது. கடலின் கரையில் எவ்வளவு பெயர் எழுதினாலும் அதை அழிக்க முடியாது. நம்மை பிடிக்காதவரிடம் எவ்வளவு அன்பு காட்டினாலும் பரவாயில்லை.